நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்செப்ட் த மிஸ்டேக்ஸ். ஸோ நம்ம ஒரு தவறு செஞ்சோம் அப்படின்னா அதை வந்து ஏற்றுக்கணும். ஸோ அந்த தவறை ஏற்றுக்கிட்டு அதுலேருந்து சரி செய்கிறது எப்படி அப்படின்றத பார்க்கணும். அதுதான் நம்மளோட வாழ்க்கைக்கு வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். பல நேரங்களில் நம்ம தவறு வந்து தெரியாமல் கூட செஞ்சுருப்போம். சில நேரம் வந்து நம்ம சுயநலத்துக்காக கூட செஞ்சுருப்போம். நம்ம எதுக்கு ஒரு அன்வான்ட் விஷயத்தில் போய் இன்வால்வ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்வால்வ் ஆகாமல் கூட சில நேரங்களில் வந்து தவறு செஞ்சுருப்போம். ஸோ அந்த மாதிரி தவறுகள் வந்து நமக்கு பெரிய விளைவுகளை கொடுக்கும். ஸோ அதுலேருந்து நம்ம வந்து ஒரு லெசனை எடுத்துக்கிட்டு நம்ம வந்து வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தில் வந்து போகணும். ஸோ அதுதான் வந்து ஒட்டுமொத்தமாக வந்து ஒரு சொசைட்டிக்கே வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கும். இதையா நான் இந்த நேரத்தில் சொல்கிறேன் அப்படின்னா, இதுக்கு வந்து ஒரு உதாரணமாக நம்ம ரோஹித் சர்மா வந்து சொல்லலாம். ரோஹித் சர்மா அவர் என்ன மிஸ்டேக் பண்ணார்? ஸோ அவர் என்ன மிஸ்டேக் பண்ணார் அப்படின்னா, WTC அந்த டெஸ்ட் சைக்கிள் தெரியும் உங்களுக்கு, பார்டர் கவாஸ்கர் டிராஃபி. அதில் வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச்சில் வந்து பும்ரா வந்து அவரோட கேப்டன்ஷிப்பில் வந்து வின் பண்ணிட்டார். ஸோ அதுக்கப்புறம் வந்து செகண்ட் டெஸ்ட் வரும்போது ரோஹித் சர்மா ஓப்பனிங் பண்ணுறாரு டெஸ்ட் மேட்ச்சில். ஆனால் வந்து KL ராகுல் வந்து ஃபஸ்ட் மேட்ச்சில் வந்து நல்லா பண்ணதுனால ஸோ அவரே வந்து தொடர்ந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து 2 மேட்ச்சில் வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ணாதனால அடுத்து வந்து 4th டெஸ்ட் மேட்ச்சில் வந்து இவர் ஓப்பன் ஆகிறார். ஸோ இந்த மாதிரி வந்து தவறாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து செய்கிறாரு. ஸோ அந்த சீரீஸ்லேயுமே வந்துட்டு பிளேயர்ஸ் செலக்ட் பண்ணுறதுலையும் வந்து நிறைய வந்து மிஸ்டேக் பண்ணுறாரு. இவரோட ஃபார்ம்லேயும் வந்து பெரிய ட்ராப் ஆகுது. ஸோ அது வந்து இந்திய அணிக்கு ஒரு பெரிய ட்ராபேக் ஆகுது. அந்த சீரீஸே வந்து கிட்டத்தட்ட லாஸ் ஆகிற லெவலுக்கு வந்து இவரோட முடிவுகள் வந்து போயிடுது. அந்த சீரீஸே வந்து லாஸ் ஆகிற அளவுக்கு இவரோட முடிவுகள் வந்து போகுது. ஸோ அதை வந்து புரிஞ்சுக்கிறாரு ரோஹித் சர்மா. ஸோ அவர் செஞ்சதெல்லாம் வந்து தவறு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தன்னையே ஸ்டெப் டவுன் பண்ணிக்கிட்டு 5th டெஸ்ட்டுக்கு வந்து பும்ராவுக்கு வந்து கேப்டன்ஷிப் கொடுக்குறாரு. பும்ராவோட கேப்டன்ஷிப்பில் வந்துட்டு நல்லாவே வந்து பும்ரா வந்து பண்ணார். பவுலிங் நல்லாவே போட்டார். பேட்டிங்கில் வந்து ஓரளவு ஆவரேஜாக இந்திய அணி பண்ணாலும் பவுலிங்கில் வந்து சூப்பராகவே போட்டார். ஸோ 4th இன்னிங்ஸில் வந்துட்டு கண்டிப்பாக வந்து பும்ரா இருந்திருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம இந்தியா வந்து வின் பண்ணியிருக்கோம், சீரீஸை வந்து ட்ரா பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து ரோஹித் சர்மாவை ஏன் நம்ம பாராட்டுறோம் அப்படின்னா, அவர் வந்து அந்த தவறை வந்து ஏற்றுக்கிட்டாரு. அதுலேருந்து வந்து பாடம் கற்றுக்கிட்டாரு. ஸோ அந்த பாடம் தான் வந்து அடுத்ததாக வந்து இப்போ ODI சீரீஸில் வந்து இங்கிலாந்துக்கு எதிராக வந்து அவருக்கு உதவி இருக்குது அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். ஏன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு ரஞ்சி டிராஃபியில் போயிட்டு கூட விளையாண்டாரு. ஸோ அது வந்து ரூல்ஸாகவே போட்டுட்டாங்க. ஸோ அதை வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது, அது யூஸ்வலாக நடந்தது. தன்னை ஸ்டெப் டவுன் பண்ணிக்கிட்டது தான் அவர் வந்து தன்னோட தவறை ஒத்துக்கிட்டு ஸோ அதுக்கு ஒரு தண்டனைன்ற மாதிரி வந்து அதை சரி செய்கிறதுக்கு ஒரு ரீஹாபிலிட்டேஷன் டைம் மாதிரி அதை வந்து எடுத்துக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அது வந்து அவருக்கு கை மேலே வந்து பலம் கொடுத்துச்சு. ஃபர்ஸ்ட் ஒன் டே மேட்ச்சில் வந்துட்டு அவர் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னாலும் செகண்ட் ஒன் டே மேட்ச்சில் வந்து சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு ஃபென்டாஸ்டிக் செஞ்சுரி அடித்தார். அந்த செஞ்சுரியை கூட அவர் செலிப்ரேட் பண்ணலை. மேபி வந்து 200 அடிக்கணும் அப்படின்ற ஒரு வேட்கையோடு இருந்திருப்பார் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஸோ 200 அடித்தா செலிப்ரேட் பண்ணுவோம், இந்த 100ன்றது நமக்கு யூஸ்வல் அப்படின்ற மாதிரி, இந்த 100க்குலாம் என்னோட பெரிய செலிப்ரேஷன் கிடையாது, என்னோட திறமையை வந்து நீங்கள் சந்தேகப்பட்டுட்டீங்க, ஸோ அதனால வந்து அதை நிரூபிக்கிறதுக்காக நான் வந்து சிறப்பாக விளையாண்டு தன்னை நிரூபிப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து அவர் செஞ்சு காமிச்சார். ஸோ அவர் செஞ்ச தவறுலேருந்து ஒரு பாடம் கற்றுக்கிட்டு சரியாக வந்து செஞ்சார். இந்த மாதிரி தான் வந்து நம்மளோட லைஃப்பில் வந்து நிறைய மிஸ்டேக் பண்ணுவோம், அதனால் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ் வரும்போது அதுக்கு காரணம் வந்து நம்ம தான். ஸோ நம்மளால தான் இந்த ப்ராப்ளம் வந்து க்ரியேட் ஆனிச்சு. ஸோ அதை நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னா நம்ம தான் அதுக்கு வந்து அதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து எடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து ஒவ்வொருத்தவங்களுமே தன்னோட லைஃப் லெசனாக வந்து இதை வந்து எடுத்துக்கலாம். ஸோ 3rd ஒன் டே மேட்ச்லையும் வந்து இந்திய அணி வந்து வின் பண்ணுச்சு. ஏதோ அதாவது எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் முக்கியமாக வந்து ஃபீல்டிங்கில் வந்து சூப்பராக பண்ணாங்க இந்திய அணி. பேட்டிங்லேயும் வந்துட்டு சுப்மன் கில் அவர் வந்து 3 மேட்ச்லேயுமே வந்துட்டு செமையாக பெர்ஃபார்ம் பண்ணார். 2 மேட்ச்சில் வந்து 50, ஒரு மேட்ச்சில் வந்து 100. 3rd ஒன் டே மேட்ச்சில் வந்துட்டு 100 அடித்தார். ஸோ அவர் வந்து எல்லாருமே வந்து நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, அவர் வந்து சரியாக விளையாடுறதில்ல ரீசெண்ட் டேஸில் அப்படின்ற மாதிரி வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. பட் வந்து தான் ஒரு பர்ஃபெக்டான ஒன் டே இன்டர்நேஷ்னல் பிளேயர் அப்படின்ற மாதிரி நிரூபித்தார். வைஸ் கேப்டன் கொடுத்ததுக்கு அதுக்கு நான் தகுதியானவன் அப்படின்ற மாதிரியும் வந்து தன்னோட பர்ஃபார்மன்ஸ் மூலமாகவும் நிரூபித்தார் நம்ம சுப்மன் கில். அதுலேயும் வந்து இது ஒரு அதாவது ஒரு கோஇன்சிடென்ஸாக என்னன்னு தெரியல, சச்சின் டெண்டுல்கர் வந்து ஒரு ஃபங்க்ஷனில் வந்து இந்தியன் கிரிக்கெட் பிளேயர்ஸ்லாம் வந்து பங்கு பெற்றாங்க. ஸோ அந்த ஒரு ஃபங்க்ஷனில் வந்து கிரிக்கெட் பிளேயர்ஸ் வந்து மேட்சஸில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணணும்,
ஸ்கோர் வந்து அதிகமாக அடிக்கணும் அப்படின்றதுல வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து சிறப்பாக ஆடுறதுல கான்சன்ட்ரேஷன் பண்ணணும், டைவர்ஷன் வந்து இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு மீனிங்ல வந்து ஒரு கருத்து சொன்னார். அது வந்து எல்லாருக்கும் சொன்னார். பட் வந்து சுப்மன் கில்லுக்கு வந்து அது ரொம்பவே புரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து கொஞ்சம் கனெக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ சச்சின் டெண்டுல்கர் சொன்னதுக்கு அப்புறம் சுப்மன் கில்லோட ஆட்டம் வந்து வேற லெவலில் இருக்கு. ஸோ சூப்பராக வந்து ஆடிட்டு இருக்காரு. அந்த ரூமர்ஸோட இதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறதா அப்படின்றது தெரியல. பட் சச்சின் டெண்டுல்கரோட அந்த பேச்சுக்கு அப்புறம் சுப்மன் கில்லோட அந்த பெர்ஃபார்மன்ஸ்ன்றது வந்து கொஞ்சம் பூஸ்டப் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி தான் என்னோட கருத்து. இதுல வந்து ரொம்ப ஒரு பேட் லக்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் தான் சொல்லணும். ஒரே ஒரு மேட்ச் தான் வந்து விளையாண்டாரு. அதுலயும் வந்து விராட் கோலி ஆடாதனால அவருக்கு வந்து சான்ஸ் கிடைச்சது. ஸோ 15 ரன்கள் தான் அடிச்சாரு. பட் அடுத்த மேட்ச்ல வந்து சான்ஸ் கிடைக்கல. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு வருண் சக்கரவர்த்தியை உள்ள கொண்டு வந்து இவரை வந்து 15 மெம்பர் ஸ்குவாட்ல இல்லாம நான் டிராவலிங் ரிசர்வா வந்து இவர் ஆக்கிட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு பேட் லக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து வருண் சக்கரவர்த்தி ஒரு ஃபேண்டாஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டாரு. இருந்தாலும் வந்து 5 ஸ்பின்னர் வந்து அந்த ஒரு துபாய் பிச்சஸ்ல வந்து தேவையில்லை அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். ஆல்ரெடி வந்து 4 ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. அதுலேயும் வந்து 2 பிரைம் ஸ்பின்னர்ஸாக வந்து நம்ம ஜடேஜா இருக்காங்க, அப்புறம் வந்து குல்தீப் யாதவ் இருக்காரு. ஸோ இவங்க 2 பேர் இருக்காங்க. வாஷிங்டன் சுந்தரம் ஒரு ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர் தான். அதுக்கப்புறம் வந்து அக்ஷர் பட்டேல் இருக்காரு. ஸோ 4 ஸ்பின்னர்ஸ் ஆல்ரெடி இருக்காங்க. ஸோ இவங்க போக வந்துட்டு ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர் அப்படின்ற மாதிரி வந்து வருண் சக்கரவர்த்தி ஏன் வேணும் அப்படின்றது வந்து தெரியல. ஏன்னா இவங்க 4 பேருமே போதும். அது போக வந்துட்டு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க. ஸோ அங்கே வந்துட்டு துபாயில் வந்து நல்லா ஸ்விங் ஆகும். ஸோ அது வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டே கொடுக்கும் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேரோட எதிர்பார்ப்பா இருக்கு. ஸோ அந்த சமயத்தில் வந்து ஒருவேளை வந்து இந்த ஓப்பனிங் பேரில் வந்து ஏதோ இன்ஜுரி ஆனால் என்ன பண்ணுவாங்க? கேஎல் ராகுல வந்து ஓப்பனிங் போயிருங்க அப்படிம்பாங்களா? ரிஷப் பண்டை வந்து கீப்பராக கொண்டு வருவாங்களா? ஸோ கேஎல் ராகுல வந்து மறுபடியும் வந்து ஷஃபிள் பண்ணி வேற வேற இடத்துல ஆடு அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணாங்க அப்படின்னா அது கேஎல் ராகுலோட கான்ஃபிடன்ஸையும் உடைக்கும், டீமோட கான்ஃபிடன்ஸையும் வந்து உடைக்கும். மற்றபடி வந்து மிடில் ஆர்டரில் வந்து ரொம்ப சாலிடாகவே இருக்காங்க. ஸ்ரேயஸ் ஐயர் வந்து ரொம்ப சூப்பராகவே ஆடி இருக்கிறாரு. ஸோ வந்து ஒரு மிடில் ஆர்டரில் ஒரு பெஞ்ச் ஸ்ட்ரென்த், அதாவது வந்து நங்கூரம் போட்டு நிற்கிறாரு. அந்த மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்திய அணிக்கு ஒரு பெரிய பலம் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி வந்து டைம் பார்த்து வந்து 2 பேருமே வந்து ஃபார்முக்கு வந்திருக்காங்க. அதான் நம்ம ரோஹித் அண்ட் கோலி. ரோஹித் வந்து செகண்ட் மேட்ச்ல வந்துட்டு 100 அடிச்சாரு. கோலி வந்து தேர்ட் மேட்ச்ல வந்து 50 அடிச்சாரு. ஸோ வந்து 2 மேட்ச்லையுமே வந்து ஒரு பர்ஃபெக்டான பாலுக்கு தான் வந்து கோலி வந்து அவுட் ஆனார் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ரொம்ப வந்து தப்பான ஷாட் ஆடி அவுட் ஆகல. ஸோ அது வரைக்கும் வந்து கோலியை வந்து பாராட்டலாம். ஏன்னா வந்து முன்னாடிலாம் வந்து இந்த ஆஃப் ஸ்டம்ப் பாலில் வந்து அடிச்சு அவுட் ஆவார், இல்லைன்னா தப்பான ஷாட் ஆடி, இல்லைன்னா வந்து ஒரு சிங்கிளுக்கு ஓடுறேன்னு சொல்லிட்டு வந்து ஸ்டம்பில் விட்டுருவாரு பாலை. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ஆடிட்டு இருப்பாரு. அது இல்லாமல் வந்து ஒரு பர்ஃபெக்டான பாலுக்கு வந்து அவுட் ஆகுதுன்றது வந்து சூப்பர். அதை வந்து நம்ம ஏற்றுக்கலாம். ஸோ எப்போவுமே வந்து ஒரு பேட்ஸ்மேன் வந்து பவுலரோட பிரில்லியன்ஸுக்கு வந்து அவுட் ஆனால் வந்து யாருமே வந்து குறை சொல்ல மாட்டாங்க. ஸோ அதில் வந்துட்டு இந்த சுப்மன் கில்லுமே வந்துட்டு ஓவர் 10 பாலில் வந்து ஒரு போல்ட் ஆவார். ஸோ அது ஒரு பிரில்லியண்டான பால். ஸோ அந்த பாலை வந்துட்டு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. பவுலிங்கில் மட்டும்தான் கொஞ்சம் வந்து, அதுவும் ஃபாஸ்ட் பவுலிங்கில் வந்து கொஞ்சம் இந்தியா அணி வந்து வீக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஷமிக்கு வந்து அந்த பழைய ஸ்விங் வந்து வரல. ஸோ அந்த பழைய லைன் அண்ட் லென்த் வந்து இன்னும் கிடைக்கல. ஸோ அவர் வந்து இன்ஜுரியிலேருந்து ரெக்கவரி ஆகி வந்திருக்கிறாரு. ஸோ அந்த ஒரு பழைய ஃபார்முக்கு வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். இதில் தான் வந்து முகமது சிராஜ் வந்து ஆல்ரெடி ஒரு எஸ்டாப்ளிஷ்டு ஒன் டே இன்டர்நேஷனல் பிளேயர். மேபி வந்து சம் மேட்சஸில் வந்து விக்கெட் எடுக்காமல் இருக்கலாம். இருந்தாலும் அவர் ஓடிஐயில் வந்து எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர், நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ரீசெண்ட் ஓடிஐஸில் வந்து அதிகமான விக்கெட்டுகள் எடுத்த ஒரு வீரராக முகமது சிராஜ் இருக்கிறாரு ஒன் டே இன்டர்நேஷனல் இந்தியாவுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அவரை வந்து டீமில் வந்து எடுத்துருக்கலாம். அவரை வந்து நான் ட்ராவலிங் ரிசர்வாக வச்சுருக்காங்க. அஸ்தீப் சிங்கை விட வந்து அவர் வந்து பெட்டரான பவுலர் அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் சொல்கிறேன். ஸோ அஸ்தீப் சிங் வந்து ஓரளவு வச்சுக்கலாம், முகமது ஷமி வச்சுக்கலாம், முகமது சிராஜ் வச்சுக்கலாம். அர்ஷித் ராணாவை வந்து அவங்க வந்து அந்த கேகேஆர் அந்த ஃப்ரான்ச்சைசி அதனால வந்து அந்த ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து எடுத்திருக்காங்களா அப்படின்ற ஒரு டவுட்டும் வருது. அதே மாதிரி தான் வருண் சக்கரவர்த்தியும் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஐபிஎல்ல பேஸ் பண்ணி வந்து டீம் செலக்ட் பண்ணுறது வந்து மேபி T20 இன்டர்நேஷனல்ஸ்க்கு வேணால் அது செட் ஆகலாம். பட் ஓடிஐ மேட்சஸ்க்கு வந்து அது செட் ஆகுமா என்னன்றது வந்து எனக்கு தெரியல. ஸோ மேபி வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணி இந்தியா வந்து வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா இதே வந்து நிறைய பேர் வந்து மாற்றி பேசுவாங்க. ஸோ கரெக்டாக தான் கம்பீரோட ஜட்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் வந்து நம்ம ஒரு எதுக்காக வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு பேட்டர்ஸ் வந்து நம்ம ஒன் டே இன்டர்நேஷனல் மேட்சஸில் வந்து எடுக்கிறோம்?
ஏன் அப்படி பார்த்தா வந்து சிறப்பாக விளையாடுற திலக் வர்மா தான் இருக்காரு. அவர் வந்து ஓடிஐக்கு ஒரு பர்ஃபெக்டான பிளேயர். அவரை கூட எடுக்கலாமே. மிடில் ஆர்டருக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். பட் அவரை வந்து எடுக்கல. ஸோ அந்த மாதிரி வந்து கருண் நாயர் வந்து சூப்பராக ஆடுறாரு. பட் இவங்களெல்லாம் வந்து எடுக்கிறதுக்கான அந்த இடம் இல்லை அப்படின்ற மாதிரி கூட சுப்மன் கில் வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார். நல்லா எல்லாருமே நல்லா ஆடுறாங்க. இந்த 15 மெம்பர் ஸ்குவாட்ல எங்கே வந்து கருண் நாயரை வைக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அது கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து தான். இருந்தாலும் வந்து இப்போ வந்து சுப்மன் கில் வந்து நல்லா விளையாடிட்டதுனால மேபி அப்படி சொல்லலாம். இதுக்கு முன்னாடி அந்த ரீசெண்ட் மேட்சஸ்ல வந்து அவரோட ஃபார்ம் அண்ட் கருண் நாயரோட ஃபார்ம் அப்படின்ற மாதிரி வச்சு பார்த்தோம் அப்படின்னா கருண் நாயருக்கு தான் வந்து வாய்ப்பு கொடுத்துக்கணும் சுப்மன் கில்லுக்கு பதிலாக. பட் சுப்மன் கில் வந்து இந்த 3 மேட்ச் வந்து அடிச்சு அவர் வந்து தன்னோட ஃபார்ம் வந்து நிரூபிச்சிட்டாரு. ஸோ இந்த ஒரு இடத்துல தான் வந்து ஒரு பிளேயர்ஸுக்கு வந்து ஒரு ஃபேவரிட்டிசம் வந்து இருக்குதோ. ஸோ அது வந்து காலங்காலமாக வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ மும்பையில் அப்படின்றது இருக்கும் இந்திய அணியில் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு குற்றச்சாட்டு இருக்கும். இந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டிலேருந்து எடுக்கிற பிளேயர்ஸ் வந்து ரொம்ப நாள் டீமில் வச்சுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து இந்திய அணி வந்துட்டு பேட்டிங் அண்டு ஃபீல்டிங் பர்ஃபெக்டாக இருக்காங்க. பவுலிங்கில் வந்துட்டு கொஞ்சம் வந்து தடுமாறுறாங்க அப்படின்ற மாதிரியே சொல்லணும். ஆஸ்திரேலியாவுக்கு வந்து பேட் கமின்ஸ் வந்து கேப்டனாக இல்லை. அதுக்கு பதிலாக வந்து ஸ்டீவ் ஸ்மித் வந்து கேப்டனாக போட்டிருக்காங்க. ஸோ அவரும் வந்து ஒரு பர்ஃபெக்டான கேப்டன் தான். ஸோ ஆஸ்திரேலியன் அணியிலையும் வந்துட்டு நிறைய பேர் வந்து இன்ஜுரி, அதுக்கப்புறம் வந்துட்டு மார்க்கஸ் ஸ்டானிஸ் வந்து ரிட்டையர்மெண்ட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து அவங்களோட கிரிக்கெட்லேயும் வந்து கொஞ்சம் குழப்பங்கள் வந்து நீடிக்குது. ஸோ இப்போ வந்துட்டு ஸ்ரீலங்காவோட ஒயிட் வாஷ் வேற ஆயிட்டாங்க 2-0 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவுமே வந்து அவங்களோட கான்ஃபிடென்ட்டை குறைக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் வந்து இந்த மாதிரி தோத்துட்டு அடுத்த ஒரு ஐசிசி டிராஃபிக்கு வர்றாங்க ஆஸ்திரேலியா அப்படின்னா அந்த ஐசிசி டிராஃபில வந்து செமையாக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுதான் அவங்களோட ட்ராக் ரெக்கார்டாக வந்து இருக்குது. ஸோ நான் வந்து சும்மா வந்து ஒரு விளையாட்டு காட்டினேன், தோக்குற மாதிரி அண்ணன் நடித்தேன் அப்படின்ற மாதிரி தான் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்படிதான் வந்து இந்தியா ஆஸ்திரேலியா வேர்ல்டு கப்பில் வந்துட்டு லீக் மேட்ச்சில் வந்து இந்தியா சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணாங்க சேப்பாக்கத்தில். அதுவே வந்து ஃபைனல் மேட்ச்சில் வந்து அவங்க வந்து அவங்களோட பிரில்லியன்ஸை காமிச்சாங்க ஆஸ்திரேலியா. ஸோ ரோஹித் சர்மா மாதிரி மிஸ்டேக்கை வந்து அக்செப்ட் பண்ணுங்கள், அதை வந்து சரி செய்யுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நன்மையாக வந்து பல விஷயங்கள் வந்து நடக்கும். ஸோ நிறைய குழப்பங்கள்லாம் நீடிக்காது, எல்லாமே வந்து நல்லதாக நடக்கும். இதைத்தான் நம்ம ஒரு லைஃப் லெசனாக ரோஹித் சர்மாவோட கிரிக்கெட் ஜேர்னியில் இருந்து எடுத்துக்கணும். ஸோ என்னோட இந்த இந்திய அணியோட பர்ஃபார்மன்ஸ் பற்றின ஒரு அனாலிசிஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இதை வந்து லைக் பண்ணுங்கள், இதை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கிளிக் டு இட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.